பள்ளிகளில் ஃபைல்கள் அண்மை செய்தி. சென்னையில் 7 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சதீஷிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலித்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வெளிக்கொண்டு வர வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். போலீசாரின் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது விவரம்? வணக்கம். செட்டிநாடு வித்யாசம், வித்யா மந்திர் போன்ற பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது இந்த கால விடுக்கப்பட்டது. சென்னையில் இருக்கக்கூடிய 7 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சதீஷ் என்ற நபரிடம் தற்போது அதிராமபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் ஓஎம்ஆர் பகுதியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனியில பணிபுரிந்து வருகிறார். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், அவர் அனுப்பிக்கூடிய இந்த இமெயில்ல தலித்துகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வெளிக்கொண்டு வர வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்திருக்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை வெளிப்படுத்தவும் குண்டு வைத்து உள்ளதாகவும் நான் கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறேன் என்று கிட்டத்தட்ட ஒரு 7 தனியார் பள்ளிகளுக்கு மிரட்டல் கடிதத்தை அவர் இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து சதீஷை சைபர் கிரைம் போலீசார் இந்த மெயில் எங்கிருந்து வருது அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து அதன் பிறகு சதீஷ் என்ற நபரை பிடித்து தற்போது அதிராமபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளிகள்ல பைப் லைனில் நைட்ரேட் ஐஇடி வகை குண்டு வைத்துள்ளதாக கூறி இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல மாணவர்களை வெளியேற்றாவிட்டால் குண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுத்திருக்கிறார். போலீசாரின் சோதனையினர் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இமெயில அந்த சம்பந்தப்பட்ட இமெயிலை ட்ரேஸ் செய்து சதீஷ் என்ற இளைஞரை தற்போது அதிராமபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் சென்னை அருகே ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தலித்துகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வெளிக்கொண்டு வர இந்த வெடிகுண்டு மிரட்டல் தான் விடுத்ததாகவும், அது மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலையை வெளிப்படுத்தவும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் அவருடைய வாக்கு மூலமாக அளித்திருக்கிறார். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.